தனுசு ராசி மையன்பர்கள் அற்புதமானந்தம் சேனல் நேர்களுக்காக இந்த விசுவாச வருஷ தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி மையன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தாண்டு இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு இதை பற்றி நம்ம பேச போகிறோம். தனுசு ராசி மையன்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடச்சனி கண்டச்சனி ஓடிட்டு இருக்கு. தெண்டை செலவுகள் அதிகமாகும், கவனமாக இருக்கணும். இப்படி 7 அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டை செலவு அதிகரிக்கும். 4ல் சனி 4ல் சனி இருந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. தொழில் ரீதியாகவும் நஷ்டங்கள் ஏற்பட வேண்டிய நேரம் தனுசு ராசிக்கு. அதில் புதிய தொழில் இதெல்லாம் கவனம் செலுத்தணும். புதுசாக தொழில் செய்யணும், சிந்திக்கணும், சிந்தித்து நீங்கள் செயல்படணும். சரி, அப்புறம் குரு பகவான் எப்படி இருக்கார்? நேராக அதான் சொல்கிறேன், குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி. இதை விட ஒரு அற்புதமான விஷயம், 3ஆம் இடத்துல உங்களுக்கு பலமான ராகு, நினைச்சதை சாதிப்பீங்க. குரு 7ல் இருந்து உங்கள் வீட்டையே பார்த்துடுறாரு. குரு பார்க்க உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீரும். அப்போ முதல்ல ஏன் அதை அப்படி சொன்னேன்னா, சனியினுடைய தொல்லை இந்த அளவுக்கு இருந்தும் கூட குருவின் பார்வையும் அங்கே படுவதால் அனைத்தும் தின்னுடும். அப்போ ஈஸியாக திரும்ப நினச்சிடாதீங்க. அதான் அங்கே தான் பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு 2ஆம் வீடு யார்? சனி பகவான் தான். அதுதான் அங்கே உள்ள பெரிய பீட்டியை. குரு பகவான் நேரடியாக அங்கே பார்த்ததுனால ஒரு நல்ல மாற்றம். இந்த 2ஆம் வீடே குடும்பாதிபதியே இன்றைக்கி நாளில் போய் உட்காந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டை வர பார்த்துறாரு. உங்களுக்கு இந்த தொலையெல்லாம் கொடுப்பாருங்க. இதுக்கு ஒரே வழி, நேராக போய் அவர்கிட்ட மன்றாடுவதான். ஏன்னா உங்களுக்கு தனகாரகனே சனி தான். சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. சனி நினைத்து விட்டால் எது செய்தாலுமே ஒன்றும் அவரை பண்ண முடியாது. ஏன்னா சனி நீதிமான், அவர் சரியாகத்தான் செய்வார் என்று அவருக்கு தனி கோர்ட்டு, தனி சுதந்திரம் கொடுத்தாச்சு. அதனால் ஈஸ்வர பட்டம் பெற்ற 2 பேர் தான் நாட்டில். தபோ சக்தியால் ஈஸ்வர பட்டம் பெற்றவன் இலங்கேஸ்வரன், ராவணீஸ்வரன். இலங்கையை ஆண்ட இலங்கேஸ்வரன் என்று சொல்வார்கள். அது இலங்கைக்கு ஈசன் சொல்லுவாங்க. அவரை ராவணன் சொல்கிறது இல்லை, ராவணீஸ்வரன். அப்படி அதே மாதிரி 2வது பட்டம் பெற்ற சனீஸ்வரன். கிரகங்களில் யாரையுமே சிவனுக்கு ஒப்பாக சொல்லவில்லை. சனி பகவானை மட்டும்தான் நாம் சனீஸ்வர பகவான் என்று சொல்கிறோம். அப்போ இதில் என்ன புரியுது உங்களுக்கு? அவர் நீதிமான். அவரே உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். தனம், குடும்பம், வாக்கு. அப்போ அவரை இருக்க பிடிக்கணும். எங்கே பிடிக்கணும்? போய் திருநள்ளாறு போயிட வேண்டியதான். யார் யார் எல்லாம் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீர்களோ இந்த ஆண்டு திருநள்ளாறு சென்று சனிக்கிழமை என்று திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை இருக பற்றினால் பெருக வாழலாம். அவர் கண்டதோஷத்தை தரமாட்டார், உங்களுக்கு தெண்டங்களை தரமாட்டார், வாகன விபத்துக்களை தரமாட்டார். காகத் வஜாய வித்மகே கட்க கஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரஜோதயாத். இதுதான் தாரக மந்திரம். இதை 1,08 முறை ஒருத்தன் உருவாக்கிட்டானா சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற்றுவான். வாழ்க்கையில் சனீஸ்வரனால ஆயுள் காலம் நீடிக்கும். தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். காகத் வஜாய வித்மகே கட்க கஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரஜோதயா சொல்லிட்டே இருங்க. ஆயுள் நீளும். சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய வல்வினை தீவினைகள் போயிடும். அவர் அருளாசி பெறுவார். அவருக்கு கருணையே வயமாக உங்களுக்கு அருள்வாளிப்பார். ஆக இந்த திருநள்ளாறு போகும்பொழுது யார்? தனுசு ராசி மையன்பர்கள் சனீஸ்வர பகவானுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே திருநள்ளாறு போயிட்டு அங்கே அந்த தெப்பத்தை நலத்தீர்த்தத்தில் நீராடி சனிக்கிழமை என்று சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை ஆராதனை செய்து விட்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய 10 பேருக்கு சாப்பாடு, ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள். அதான் உண்மை. தனுசு ராசி தெய்வீக ராசின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு சோதனைலாம் சாதனையாக மாறிடும். குரு தான் நேராக பார்த்துட்டார்ல. இதை ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா போனஸ் மாதிரி. எப்படி போனஸ்? அதை விட உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன தெரியுமா? தனுசுக்கு பூரா அதிர்ஷ்ட நிறமே நீல கலர் தான். நீல கலர் சட்டையோ ஏதோ அனுபவிச்சுங்க, நீல கலர் துணியை கையில் வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு துண்டா, ஏதோ ஒரு இரும்பு வளையம், இரும்பு மொத்தத்தில் அது உங்கள் உடம்போட வச்சுக்கணும். சனிக்கு உரியது இரும்பு. இரும்பு உங்களோட இருக்க வரைக்குமே உங்கள் வாழ்க்கை கரும்பாக இனிக்கும். நான் ஏதோ எதுகை மோனைக்கு பேசலை, உண்மையிலே சனீஸ்வரனுடைய அருள் கிடைக்கும். ஆக இப்படி இந்த தனுசு ராசி மையன்பர்கள் அதிர்ஷ்ட நிறம் என்றால் அடர்ந்த நீலம்.
தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் வந்து 8. 8ஆம் எண்ணை தனுசு ராசிக்காரன் பயன்படுத்தினா வெற்றி. தனுசு ராசிக்காரனுக்கு அதிர்ஷ்ட எண் 8. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு ப்ளஸ் அடர்ந்த நீலம், அதாவது டார்க் ப்ளூ. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் சனிக்கிழமை. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான கடவுள் சனி பகவானே, திருநள்ளாரே, ஞாபகத்தில் வச்சுங்க. ஆகவே தனுசு ராசி என்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.